கதிரவன் தோன்றும் காலையிலே. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்தவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும், எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் தெரியப்படுத்தவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபையின் தருணங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இந்த ஆராதனையிலும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடுமை தொழுது ஸ்தோத்தரிக்கக்கூடிய கிருபைகளை தந்தரலுங்க. உம்முடைய தூய ஆவியானவரை நாங்கள் முழுமையாய் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதை உணர்ந்து நாங்கள் எங்களிலே பெற்றவர்களாக அதை நாங்கள் உணர்ந்து வாழக்கூடிய கிருபைகளை தந்துடலுங்க. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் இப்படி தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுங்க. இந்த ஆராதனையின் மூலமாக எங்களோடு இடைபடுங்க. உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துடலுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கன்வென்ஷன் கீதங்களில் 527வது பாடலை நாம் பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களில் 527வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே
புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே, பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே, பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நம்மையே நாம் தாழ்த்தி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைவுகளையும் குற்றங்களையும் ஆண்டவருடையங்களையும் மறந்த தருணங்களை நாம் உணர்ந்து பார்த்து பொதுவான பாவரிக்கை ஜபத்தின் வழியாக யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்தக்களை செய்யாமல் சேத்தாதவைகளே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் முத்தத்தை கூப்பிடுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த பத்தில் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்பொழுது இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் மது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிகளே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாழுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சாயமன தீவிரையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலமே உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 107 சங்கீதம் 21 வசனம் முதல் அந்த சங்கீதம் முடிய. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமத்திலே கரைந்து போகிறது. வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போயிற்று. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதியில் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின திறமையத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாக மாற்றுகிறார். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்கப்படுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர் பிரபுக்களின் மேல் நிகழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்திர வழியிலே அவர்களை திரியச் செய்து எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். யாவரும் இணைந்து வாசிக்கலாம். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனிடம் வாசலிருக்கிறார். அவரிடத்தில் எல்லோரையும் மறுத்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரில் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் தொடங்கி அதில் தொடர வேண்டும் என்ற செய்தியை நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இந்த நாளின் சிந்தனைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்களை பார்த்து 2 கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, நீங்கள் மெய்யாகவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? இரண்டாவது, நீங்கள் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? இந்த 2 கேள்வியும் சற்று வித்தியாசமானது, ஆனால் ஆழமான அர்த்தம் உள்ளது. இந்த தியானத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த 2 கேள்வியையும் நாம் நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்து பதில் காண நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை அவர் அழைத்திருக்கிறார். எண்ணற்ற வாக்குத்தத்தங்களால் நம்மை அவர் நிரப்பியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதும் முன்குறித்தலும் அவர் நம்மை அழைத்ததும் அது ஒருபோதும் எப்படி மாறாததோ, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் தந்த தேவன் உண்மையுள்ளவர், எவர் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் தந்த தேவனும் அவர் தந்த வாக்குத்தத்தங்களும் எப்படி மாறாததோ, அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவமும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாய் கிடைக்கின்ற தூய ஆவியானவரால் நிரப்பப்படுதலும் அது என்றும் மாறாதவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவைகள் என்றும் மாறாதவைகள். நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை என்று பெற்றோமோ
ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று என்று அவரால் ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுதே தூய ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்படுகிறார் என்பது உண்மையான ஒரு செய்தி. ஆனால் இன்றைய திருச்சபையிலே நாம் கிடைக்கின்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மெய்யாகவே இன்றைய கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களா இல்லையோ என்ற கேள்வி எழும்புகிறது. கிறிஸ்தவர்கள் என்ற இந்த ஆரம்ப நிலைப்பாடு, அதாவது கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வைப்பதே தூய ஆவியானவரின் செயல்பாடுதான் என்று வேதம் சொல்லுகிறது. தூய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே பாவத்தை குறித்த உணர்வை ஏற்படுத்தி பரிசுத்தத்திற்கு நேராக அவனை அழைப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுக்கவில்லை என்றால் எந்த மனிதனும் இயேசு கிறிஸ்துவையே தெய்வம் என்று அவன் அறிந்து கொள்ள இயலாது. இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை குறித்து சொன்னாங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் ஏற்பட்டு அவர் கிறிஸ்தவராய் மாறுகின்ற அனுபவம் இருக்கிறது அல்லவா, இதுவே தூய ஆவியானவரின் அனுபவம் தான். எனவே ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதை ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் ஆழமாக நமக்கு போதிக்கிறது. ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் மூலமாக நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட்டதின் அனுபவம் என்பது அது நம்மால் ஏற்பட்ட ஒன்றல்ல, அது முழுக்க முழுக்க தேவ கிருபையினால் உண்டானது. தேவனுடைய கிருபையும் நம்முடைய விசுவாசமும் சேரும் பொழுது நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறோம் என்று நாம் அதை தியானித்திருக்கிறோம். அப்போ ரட்சிப்பு என்பது தேவனுடைய சுத்த கிருபை. இவருக்கு கொடுக்க வேண்டும், இவருக்கு கொடுக்கக்கூடாது என்றல்ல. யாரெல்லாம் மனம் திரும்பி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி இயேசுவே இரட்சகர் என்று யாரெல்லாம் அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து விடுகிறார்கள். அப்படியானால் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஒருவர் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர் அல்ல. என்றோ ஒரு நாளில் அவர் இயேசுவை தெய்வம் என்று அறிக்கையிட்டு அந்த நாளில் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி, ஆண்டவரை என் பாவங்களை மன்னியும் என்று அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு அவர் கிறிஸ்துவை பின்பற்றும் கிறிஸ்தவராய் அவர் மாறியிருக்கிறார். அதே போல தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாத கிறிஸ்தவர்களும் இல்லை, பரிசுத்த ஆவியின் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களும் இல்லை. எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. அவன் பாருங்க, ஒரு மனிதன் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்றைக்கு அவர் விசுவாசியானாரோ அந்த விசுவாசியான போதே அவர் ரட்சிக்கப்பட்டு அதே வேளையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள்ளே, ஆண்டவருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, தூய ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறாரா? அதையும் நாம் பதில் சொல்ல முடியும். ஆம், தூய ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார், இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நாளாக நாளாக நம்ம அதைத்தான் நேற்று தினம் பார்த்தோம். தொடங்கும் பொழுது நன்றாக இருக்கிறது, ஆனால் அதை தொடர்வதற்கு மனமற்ற கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். தொடங்கிய கிறிஸ்தவர்கள், அதாவது ஆரம்ப நிலையிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் தான் தொடங்கிய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, கிறிஸ்தவ ஓட்டத்தை இன்னும் தொடர்ந்து ஓடுவதற்கும் அதை முடிப்பதற்கும் வாஞ்சையற்று போன கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
ஏராளம் இருக்கிறார்கள். நான் படிக்கும் பொழுது என்னுடைய பள்ளி பருவத்திலே ஒரு முறை ஒரு ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. என்னோடு கூட சேர்ந்து 5 பேர் ஓடுவதற்கு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அப்போ பாருங்க, இந்த ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கிறது. எங்களை வழிநடத்துகிறவர்கள் சொல்லுகிறார்கள் 1 2 3 ஸ்டார்ட் என்று சொன்ன உடனே நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடணும் என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் எங்களுக்கு ஆலோசனை சொன்னபடி எங்களுக்கு கட்டளையிடப்படுகிறது 1 2 3 ஸ்டார்ட் என்ற உடனே எல்லாரும் ஓடுகிறோம். ஆனால் ஒருவன் மாத்திரம் அவன் ஓடாமல் நின்று விடுகிறான். நாங்கள் ஓடி முடித்து விட்டோம். அவன் ஆசிரியரிடத்திலே போய் அவன் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீங்கள் சொன்ன கட்டளையை நான் கவனிக்கவில்லை, எனவே நான் உடனே ஓட முடியவில்லை, எனவே மறுபடியும் இந்த ஓட்டப்பந்தயத்தை வையுங்கள் என்று கேட்கிறான். ஒருவேளை இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் ஓட வேண்டிய இந்த ஓட்டத்திலே இணைந்து கொள்ள மனமில்லாமல், இணைந்து கொள்ள கவனம் இல்லாமல், ஓட வேண்டும் என்ற கட்டளை பிறந்த பிற்பாடும் இன்றைக்கு அதே இடத்தில் நிற்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்திலே ஓட மனமற்று கவனம் இல்லாமல் நாம் அதில் நின்று கொண்டிருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து ஓட முடியாது, இலக்கினை அடைய முடியாது, நாம் வெற்றியை பெற முடியாது, ஓட்டத்தை நிறைவு செய்ய முடியாது, தோல்வி ஏற்படுகிறது, அவமானம் ஏற்படுகிறது என்ற நிலையெல்லாம் ஏற்படுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குழந்தை அது வளர்ச்சியை அடைய வேண்டும். ஒவ்வொரு வயதுக்கேற்ப வளர்ச்சி இருக்கிறது. ஒவ்வொரு வயதுக்கேற்ப வளர்ச்சி அந்த குழந்தையிடத்தில் இருந்தால்தான் பெற்றோருக்கு சந்தோஷம். குழந்தை பிறந்த உடனே பெற்றோருக்கு பயங்கரமான சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாளான உடனே, ஒரு 3 மாதம் கழித்து விட்டதென்றால் அந்த குழந்தை என்ன செய்யணும்? தலையை நிறுத்தி பழக வேண்டும். இன்னும் 1 ஆண்டு வந்துவிட்டதென்றால் அந்த குழந்தை எழுந்து நடந்து பழக வேண்டும். இன்னும் கொஞ்சம் போனால் அந்த குழந்தை பேசி பழக வேண்டும். பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த மாதிரியே 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு பல ஆண்டு ஆகியும் அப்படியே இருக்கிறதென்றால், எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறதென்றால், இல்லை சரீர வளர்ச்சி மாத்திரம் இருக்கிறது, மற்ற மூளை வளர்ச்சி இல்லை என்றால், இல்லை என்றால் ஏதோ ஒரு வளர்ச்சி குறைவாக இருக்கிறது, பேசும் ஆற்றல் இல்லை என்றால் பெற்றோர்கள் சோர்ந்து விடுகிறார்கள், கவலைப்பட்டு விடுகிறார்கள். ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு காலத்தில் குழந்தைகளாய் நாம் இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அது உண்மைதான், அது மெய்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம், ஒரு அனுபவம், கிறிஸ்தவ வாழ்க்கைகளே இன்னும் ஓடுவதில் நம்முடைய அர்ப்பணிப்பு இன்னும் ஆழமாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் அல்லவா, நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன். அப்போ ஒவ்வொரு பருவம் குழந்தைக்கேற்ற பருவம், அதற்கேற்ற காரியங்களை சிந்திக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த உடனே நிறைய பொறுப்பு வந்து விடுகிறது. திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிற குழப்பம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குழந்தைகளைப் போலவே இருக்க விரும்புகிறார்கள். ஒரு முதிர்ச்சியின் அனுபவத்தை அவர்கள் விரும்பவில்லை. ஒரு பொறுப்புமிக்க கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து நம்மை நம்பி தந்த பொறுப்பை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவதற்கு நமக்குள்ளே அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இதை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படியானால் இந்த நேரத்தில் நம்ம நினைக்கிற காரியம், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத கிறிஸ்தவர்கள் இல்லை, ஆனால் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மறுதலிக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நான் சொல்லுவது புரியும் என்று நினைக்கிறேன். ரட்சிப்பின் அனுபவம் நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறதுங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பை
மறுதலிக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனையான செய்தி. வேதம் சொல்லுகிறது அல்லவா, 2 தீமோத்தேயு 3:5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் கடைசி நாட்களிலே ஜனங்கள் இருப்பார்கள். அப்போ தேவ பக்தியின் வேஷம்னா என்ன? இன்றைக்கு ஜெபிப்பதற்கு குறைவில்லை, ஆலய வாஞ்சையை பெற்றுக்கொள்வதற்கு குறையில்லை. அதாவது சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை காட்டிக்கொள்வதற்கு இன்றைக்கு பஞ்சமில்லை. வெளிப்படையான அடையாளங்களிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று பல விதங்களிலே காட்டிக்கொள்ளுகிறோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து சம்பாதித்து கொடுத்த மீட்பின் பலனை, அந்த ரட்சிப்பின் பலனை, அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த பலனை, அவர் நம்மிடத்தில் பிரதான நோக்கமாக எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நான் அநேக வேளைகளே மறுதலிக்கிறவர்களாக இருக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு பெருகிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் வேதனை மிக்க ஒரு செயல் என்பதை வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 2 யோவான் 1:8 அழகாக சொல்லுகிறார், உங்கள் செய்கையின் பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, பூரண பலனை பெறும்படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற வார்த்தையை அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ரட்சிப்பின் பலனை நாம் மறுதலிக்கிறவர்களாக இருப்போம் என்றால், கிறிஸ்தவர்கள் யார்? முதலாக அந்தியோகியாவிலே கிறிஸ்துவை பின்பற்றிய ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து அவர்கள், இதோ நாம் பார்க்கிறோமே, இவர்கள்தான் கிறிஸ்து, இவர்களில் இருப்பதுதான் கிறிஸ்து, இவர்கள் வெளிக்காட்டுவதுதான் கிறிஸ்து. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் அநேக வேளையிலே பெயர் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோமோ என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டங்களிலே இருக்கிறோம். பெயரளவிலே கிறிஸ்தவர்கள், தலைமுறையாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஜனங்களே, இன்றைக்கு அநேக வேளையில் இந்த ரட்சிப்பின் இந்த அனுபவம் ஒரு நாளில் நமக்கு கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டோம். ஆனால் நாளாக இந்த உலகத்தின் போக்கின்படி நாம் வாழ கற்றுக்கொண்டோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு ஆண்டவரை மறுதலிக்கிற மக்களாய் நாம் மாறிவிட்டோம் என்பதை நாம் ஒத்துக்கொண்டு ஆண்டவரின் சமூகத்திலே அவருடைய இரக்கங்களுக்காக நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். எனவேதான் 1 கொரிந்தியர் 2 பரிசுத்த பவுல் அந்த ஜனங்கள் இப்படி ஏன் விழுந்து போய்விட்டார்கள் என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே தியானித்தது போல கொரிந்து ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தார்கள், ஆனால் கிறிஸ்துவின் அனுபவத்தை, கிறிஸ்துவின் பலனை மறுதலித்து கொண்டிருந்தார்கள். கலாத்தியர்களோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் அதை தொடங்கி ஓடினார்கள், ஆனால் முடிப்பதற்கு பலனற்றவர்களாய் போய்விட்டார்கள். கொரிந்து கிறிஸ்தவர்கள் தொடங்கி ஓடுவதற்கு பலனற்றவர்களாய் மாறினார்கள், ஆனால் கலாத்திய கிறிஸ்தவர்கள் அதை முடிப்பதற்கு பலனற்றவர்களாய் மாறினார்கள் என்ற செய்தியை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 2 14, 15, 16 3 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் சொல்ல விரும்புகிற காரியம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இந்த இடத்திலே பரிசுத்த பவுல் இந்த ரட்சிப்பின் பலனை மறுதலிக்கிறவர்கள், இந்த ரட்சிப்பின் பலனை செயல்படுத்துகிறவர்கள் என்று 2ஆக கிறிஸ்தவர்களை பிரிக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பிரித்து காண்பிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை வெறுமனே பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள், இன்னும் அதை செயல்படுத்துகிறவர்கள் என்று 2 விதமாக பிரிக்கிறார். இந்த பகுதியை வைத்து பார்க்கும் பொழுது 2 விதமான மனிதர்கள் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறார்கள். ஒன்று ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், இன்னொன்று ஆவிக்குரிய சுபாவம் உள்ளவர்கள்.
இந்த ஜென்ம சுபாவம் உள்ளவர்களை ஆங்கிலத்திலே அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது நேச்சுரல் மேன் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஆவிக்குரிய சுபாவம் உள்ளவர்கள் ஸ்பிரிச்சுவல் மேன் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதைத்தான் கிரேக்கத்திலே இந்த வார்த்தைக்கு 2 பதங்கள் கொடுக்கப்படுகிறது. அதாவது ஜென்ம சுபாவம் உள்ளவர்களை சுகிகோஸ் என்றும், ஆவிக்குரிய சுபாவம் உள்ளவர்களை நியூமாட்டிகோஸ் என்று அழைத்தார்கள். நியூமா என்றால் ஆவி, ஆவியானவர். இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களை பரிசுத்த பவுல் எப்படி அழைக்கிறாராம்? அதற்கு அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று வேதனைப்படுகிறார். பாருங்க, ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் என்றால் யாரா? மாம்சத்துக்குரியவர்கள். இந்த ரட்சிப்பின் பலனை ஏன் அவர்கள் மறுதலிக்கிறார்கள்? இந்த ஜென்ம சுபாவம் அவர்களுக்குள்ளே மேலோங்கிக் கொண்டே இருக்கிறபடியினால் அவர்கள் ரட்சிப்பின் அந்த சுபாவத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை மறுதலிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள் என்ற செய்தியை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அப்போ ஜென்ம சுபாவம்னா என்ன? ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற இயல்பான குணம். இந்த இயல்பான குணம் எப்பொழுது மாறுகிறது? மறுபிறப்பின் அனுபவத்தை ஒரு மனிதன் அடையும் பொழுது மாறுகிறது. எனவே தான் ஒரு மறுபிறப்பின் அனுபவம் அவசியம். இந்த ஜென்ம சுபாவம், இந்த இயல்பான குணம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் என்றால் அவன் ஆண்டவருக்குரியவைகளை தேட முடியாது, ஆண்டவருக்காக வாழ முடியாது, அவருடைய தரிசனத்தை பெற முடியாது, அவருக்காக ஓட முடியாது. எனவே தான் இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிற அந்த நேரத்திலே அவர்கள் ஆவிக்குரிய சுபாவம் உள்ள மனிதர்களாய் மாற்றப்படுகிறார்கள். ஒரு மறுரூபத்தின் மறுபிறப்பின் அனுபவத்தை பெறுகிறார்கள். ஏனென்றால் இனி அவர்கள் பரலோகத்துக்குரியவைகளை தேட வேண்டும், நித்தியத்துக்குரியவைகளை தேட வேண்டும், நித்தியத்துக்காக வாழ வேண்டும், பரம தரிசனத்துக்காக ஓட வேண்டும். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, இந்த உலகத்தின் பந்தய பொருளுக்காக அல்ல, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே இந்த ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே இருக்கும் என்றால், ஜென்ம சுபாவம் என்ன? அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாஸ்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்படுகிறது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று வேதனைப்படுகிறார். கொரிந்து திருச்சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், பிரிவினைகள், பேதங்கள், பொறாமைகள், விபச்சாரங்கள், இன்னும் அநேக தீமைகள். அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த அத்தனை தீமைகளும் நாளாக விசுவாசி என்று ஒருவன் தன்னை சொல்லிக்கொண்டே அந்த தீமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலையை பரிசுத்த பவுல் காண்கிறார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு மறுதலிக்கிற கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிறிஸ்தவர்களை பரிசுத்த பவுல் காண்கிறார். எனவே அவர்களை சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நீங்கள் குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள், ஒரு வளர்ச்சியும் உங்களுக்குள்ளே இல்லை. அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்றோ கிடைத்தது என்பதை மாத்திரம் சொல்லிக்கொண்டே நீங்கள் அந்த ரட்சிப்பின் ஓட்டத்திலே இணைய மறுத்து அந்த ரட்சிப்பின் பலனை மறுதலித்துக் கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்களே என்று பரிசுத்த பவுல் இங்கே வேதனைப்படுகிறார். இரண்டாவது ஒன்று, நம்ம தியானித்தது போல தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதுவும் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. வேதம் சொல்கிறது, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுதே தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலை என்ன தெரியுமா? தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை ஒரு தொடர் செயலாக மாற்றாமல் விட்டுவிட்டது தான் இன்றைய கிறிஸ்தவத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பு. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, பரிசுத்த ஆவியை நாம் ஒரு நாட்களிலே பெற்றுக்கொண்டோம், ஆனால் அவர் நமக்குள்ளே செயல்பட முடியாமல், நமக்குள்ளே ஆளுகை செய்ய முடியாமல், நமக்குள்ளே அவர் தம்முடைய தரிசனத்தை வைக்க முடியாமல், நம்முடைய மாம்சத்தின் எண்ணங்களால், மாம்ச சுபாவங்களினால், மாம்சத்தின் மேன்மைகளினால் ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதான் ஒரு பக்தன் சொல்லுகிறார்,
பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே குடியிருக்க அனுமதித்து விட்டோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அவர் ஒரு ஜனாதிபதியாய் ஆளுகை செய்ய இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அனுமதிக்கவில்லை. அது உண்மைதானே? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், ஆனால் அவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் அனுமதிக்கவில்லை. ஏதோ ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையில் இடைபடும், போதும், அதற்கு மேலே எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, இந்த உலகத்தோடு ஒப்பந்தம் இருக்கிறது, இந்த உலகத்தோடு எனக்கு இன்பம் இருக்கிறது, இதையெல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு ஏதோ ஒரு இடத்தை கொடுத்துவிட்டு அவர் நமக்குள்ளே ஆளுகை செய்ய நாம் மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் பெயர் கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கு வாழ்கின்ற அநேக கிறிஸ்தவர்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது, இந்த வார்த்தை நமக்குத்தான் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு திருச்சபை, இன்னைக்கு திருமண்டலம், இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏன் பிரிவினையின் ஆவிகள், ஏன் பிரிவினைகள், இன்றைக்கு கோபங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இன்னைக்கு ஏன் ஒருவருக்கொருவர் மன்னிக்க முடியவில்லை, ஏன் விட்டு கொடுக்க முடியவில்லை, ஏன் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை முழுமையாய் ஆராதிக்க முடியவில்லை? இன்னைக்கு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்ன தெரியுமா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை மறுதலிக்கிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஜென்ம சுபாவம் மேலோங்கி கொண்டே இருக்கிறது. மாம்சத்தின் எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதனால் குழந்தைகளைப் போல பரிதாபமாக என்றோ வளர்ச்சி அடைந்து ஆண்டவர் கொடுத்த திட்டங்களையும் சித்தங்களையும் செய்ய வேண்டும் என்று உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கு குழந்தைகளைப் போல விழுந்து கிடக்கிறோம். வளர்ச்சி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஓட முடியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற பாவம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற பாவம், வேதம் சொல்லுகிறது எந்த பாவம் என்றாலும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவம் ஒருபோது மன்னிக்கப்படாது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறாரே, அவரை நாம் அல்லல் தட்டி விட்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம். அவரை ஆளுகை செய்ய முடியாமல் மறுத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பாவம் செய்கிறோம். இந்த வேளையில் நம்மை உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, பாவத்தை மேற்கொள்ள, இந்த ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ள, மாம்சத்தின் எண்ணங்களை மேற்கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அதை மேற்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு துணை செய்யும் என்று அவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்த்து நிற்கவில்லையே என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ தீமைகளை செய்வதற்கு நம்முடைய முழு நேரத்தையும் பலத்தையும் கொடுக்கிற மனிதர்கள் இன்றைக்கு பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே, பரிசுத்தத்தை வாஞ்சிப்பதிலே, தேவனுக்கு விருப்பமானவைகளை செய்வதிலே இன்றைக்கு பலத்தை காட்டுவது இல்லை. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். இரண்டாவதாக, ஆண்டவரே நான் இன்று முதல் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு என் உள்ளத்திலே முதலிடத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று கேட்போம். முதலிடத்தை கொடுக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நான் முதலிடத்தை நான் தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரின் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இதுவரை பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பின்தங்கி பரிசுத்த ஆவியானவரை தேடாமல், இதுவரை பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் கடைசியாக வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கையில் முதன்மை ஆண்டவரே, என்னை நீங்கள் தான் வழிநடத்த முடியும் என்று முதல் இடத்தை தூய ஆவியானவருக்கு கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நிறைவாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசித்து முடிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே பாவ வாழ்க்கையை நாம் களைந்து போட்டு நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவன் விரும்புகின்ற நீதியையும் பரிசுத்தத்தையும் புதிய மனுஷனையும் தரித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, எதை நான் விட வேண்டுமோ விட்டுவிட்டு
எதை நான் பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். எதை நான் களைந்து போட வேண்டுமோ அதை களைந்து போட்டுவிட்டு எதை நான் தரித்து கொள்ள வேண்டுமோ அதை தரித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் மெய்யாகவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற கிறிஸ்தவர்களா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்களா என்ற 2 கேள்வியை இன்றைக்கு முன்வைத்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம் ஐயா. அநேக வேளைகளை நாங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த ரட்சிப்பின் பலனை மறுதலிக்கிறவர்களாய் வாழ்ந்து விடாமல், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாலும் அதை எங்கள் வாழ்க்கைகளை தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க முடியாமல், ஆளுகை செய்ய இடம் கொடுக்காமல், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ்ந்து விடாமல், பெயர் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் வாழாமல், பெயர் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் பெயர் எடுக்காமல், ஜென்ம சுபாவம் உள்ள வாழ்க்கையை நாங்கள் தூக்கி தூர எறிந்துவிட்டு, மாம்சத்துக்குரிய காரியங்களை தூக்கி தூர எறிந்துவிட்டு அதை களைந்து போட்டு உள்ளான மனிதனிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உமக்காய் வாழும் கிருபைகளை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைக்கு திருச்சபைகளில் இருக்கிற எல்லா விதமான தீமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றும் கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் நீர் ஆளுகை செய்வீர்கள் என்றால், தூய ஆவியானவர் எந்தெந்த பாவத்திலே மனிதர்கள் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாமல் விழுந்து கிடக்கிறார்களோ அதை நீங்க சுட்டி காட்டி ஒவ்வொரு ஜனங்களும் உமக்கேற்ற ஜனங்களாய் மாற்றம் பெறுவதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த சத்தியங்கள் ஆண்டவரே, உம்மை வேதம் சொல்கிறபடி கர்த்தருடைய ஆவி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான சத்துருவின் கட்டுகள், பாவ கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள் எல்லாவற்றையும் முறித்து போடுகிற தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே மன்றாடி கெஞ்சுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரோடும் இருப்பதாக. விரைவில் நாம் ஒருமித்து ஆலயத்தில் கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் அருள் புரிவாராக. நாமத்தினாலே ஆமென்.